பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26 அதிகாரம் 41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போது கற்றுக் கொடுத்த இந்த ஜெப வாழ்க்கையை இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் 37 சொல்லியிருக்கிறது, பேதுருவையும் செபெதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அனுமதிக்கின்ற சில கடினமான பாதைகள் தான் உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கான ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நம் சோதனையில நாம் விழுந்து போயிடுவோம், நிலை தடுமாறுவோம், தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் இழந்து காணப்படுவோம். நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணுமா? பி அலர்ட் இன் ப்ரேயர், பி கான்சியஸ் இன் ப்ரேயர், பி ஃபர்வென்ட் இன் ப்ரேயர். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் சில நேரங்களில நம்ம வாழ்க்கையில தேவனுக்குள் ஆழமாய் நாம் கொண்டு போகாதபடிக்கு பலவிதமான சோர்வுகளை நாம் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். குடும்பம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் மத்தியில வருவோம். அதே போல வேலையில நிறைய போராட்டங்கள் மத்தியில் வருவோம். உறவுகளால நிறைய போராட்டங்கள் வரும். ஏன் சமுதாயத்துல கூட பலவிதமான நெருக்கங்களை சந்திப்போம். வேதம் சொல்லி இருக்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதோ, விழித்திருந்து ஜெபிப்பதென்றால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெபத்தை விடக்கூடாது. என்ன நம்ம வாழ்க்கையில தடுமாற்றம் வந்தாலும் ஜெபத்தை விடக்கூடாது. நம்ம விரும்பியதெல்லாம் நடக்காம போனாலும் நஷ்டப்பட்டு போனாலும் ஜெபத்தை விடக்கூடாது. ஏனென்றால் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும்னா ஜெபந்தான் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். இந்த நாளில கிறிஸ்து எப்படி அவர் பாடுபடுவதற்கு முன்பு அவர் எப்படி கெத்செமனே தோட்டத்துல போய் வியாகுலப்பட அவர் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிப்போம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஜெயமுள்ள ஒரு அனுபவத்தை கொண்டு போவார். எல்லா சோதனைகளையும் தேவனுக்குள் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை எங்களுக்கு பலனாய் இருப்பதற்கு நன்றி. உங்களுடைய கிருபையில எங்களை தாங்கி நடத்துவதற்கு நன்றி. நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க உங்க ஜெப ஆவியால் எங்களை நிரப்புங்க. தேவ கிருபையும் தேவ தயவும் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால எந்த பாடுகள் வந்தாலும் எங்க வாழ்க்கையில ஜெபத்தை மட்டும் நாங்கள் சோர்வில நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.